வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலில் காலிஃப்ளவர் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டெம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பீஸுகளையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சின்ன கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். வெறும் பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ கையால் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பைண்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். மாவு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறலாம். மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு. மிளகாத்தூள் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஊற வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எடுத்து அந்த மாவோடு நம்ம பிரட்டிக்கிறலாம். இதை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நான் பிரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் மீதமாக இருக்குது, அந்த மாவு இருக்குது. இப்போ அந்த பால் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட இன்னொரு டைம் இந்த மாதிரி பைண்டிங் பண்ணி போட்டுக்கிறலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஊற்றிட்டு இதோடய சேர்த்துடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். இப்போ மறுபடியும் நம்ம அந்த பிரட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை பாலில் முக்கிட்டு இந்த மாதிரி இன்னொரு டைம் பைண்டிங் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா காலிஃப்ளவர்களையும் இந்த மாதிரி பிரட்டி போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க அந்த காலிஃப்ளவரில் நல்லா வெந்து வரணும். திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மீதம் இருக்க அந்த காலிஃப்ளவரையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேஎஃப்சி சிக்கனில் பண்ணுற அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்குறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.